ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பாலிட்டி அரியன் புக் என்சிஆர்டி பேஸ் பண்ண புக்கில் இருந்து நம்ம கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அதாவது பாலிட்டியில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்எஸ்சி அப்படி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு ஒரு 1 பேஜ் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த இது ஃபுல்லாமே பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து கிங் ரூல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சின்ன ஓவர் வியூ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போன செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிங் ரூல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இருக்கும், அதுக்கப்புறம் க்ரோன் ரூல் இருக்கும், அதுக்கப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கி நம்ம தனியாக நமக்குனே ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதிட்டோம். இதுதான் வந்து ஒரு ரோட் மேப்பு. இதில் வந்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, 1773 என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 வரை நம்ம வந்து பார்த்தோம். இப்போது அதுலேருந்து கண்டினியூஸ் பண்ண வரும். ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. இப்போ எப்படி வந்து நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அந்த டைமில் வந்து என்னென்னலாம் இருந்துச்சு, அதுக்கு அவங்க வந்து சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். 1773 ஆக்டில் பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் பற்றிலாம் பார்த்தோம். சரி, ஓகே. இப்போது இந்த 1784 வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் எதுக்காக வந்துச்சு? இந்த 1773 போடப்பட்ட ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டில் என்னென்ன நிறை குறைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு 2 விஷயம் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்றும், இந்த பார்த்தீங்களா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்றும், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணோம்? போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி மாதிரி, அதான் வந்து ரொம்ப சுப்பீரியர். ஓகேவா? இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கமர்ஷியல் அண்ட் ட்ரேட் இந்த இதை மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். சரி, ஓகே. இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1784 வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிற வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, the power of governor general should be enlarged to empower him to override the majority of his council and act on his own special responsibility அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது நம்ம இப்போ வரை நமக்கு வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்க? இப்போ நம்ம வந்து சொன்னோம் ஃபஸ்ட்டு வந்து 4 மெம்பர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இதில் 1773 வந்து 4 மெம்பர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஆக்ட் நேம்டு 4 additional members அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணாங்க, 4லேருந்து 3 குறைச்சாங்க. ஸோ அப்படி குறைக்கும் போதில் வந்து ஒரு சில பவர்ஸ் வந்து அந்த கவுன்சில் மெம்பர்ஸுக்கு போகுது. அப்படி இருக்கும் போதில் இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவங்க வந்து எனக்குன்னு சில பவர்ஸ் வந்து நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டதன் விளைவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 1786 அப்படிங்கிறதுல வந்து கார்ன்வாலிஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ரூலர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஒரு அத்தாரிட்டியாக வந்து இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி கீழேயும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்து அவர் ஒரு சுப்ரீம் பவராக விளங்கினார். அதனால அவருக்கு என்ன கிடச்சிச்சு? பவர் என்ன கிடச்சிச்சு? பவர் ஆஃப் ஒர்க்கிங் எஸ் போத் கவர்னர் ஜெனரல் அண்ட் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ கமாண்டர் இன் சீஃப்னா என்ன அர்த்தம்? அவர் தான் வந்து படை தளபதி. ஏதாவது ஒரு படை ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அவர் தான் அங்கே ஆர்டர் போடுவார். ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த வரி வாங்க வேணாமா அப்படின்னா அதுக்கும் அவர் தான் ஆர்டர் போடுவார் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கு இல்லையா. அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட? லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை வழிவகை செஞ்ச அந்த ஆக்ட் வந்து 1786 அப்படிங்கிற ஆக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆக்ட் வந்து 1793, அதாவது 20 வருஷம். நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் 20 வருஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து 20 வருஷம் ஓகே தான், 20 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். அடுத்த ஆக்ட் 20 வருஷம் கூட தான் போடணும். ஆனால் நடுவில் நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்க, இங்கே 1781, அதாவது இந்த ஆக்ட் சொல்லப்பட்டிருக்க பிரச்சனை வந்து 1781 ஒன்று தீர்த்து வைக்கிறாங்க. 1784 சரி இப்போ இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேஷன் வருது. அதுக்கப்புறம் 1786 ஒரு அப்டேஷன் வருது. இந்த மூணுமே வந்து அடுத்த பெரிய ஆக்ட்டுக்கு நடுவில் வர்ற சின்ன ஆக்ட். ஓகேவா? ஆனால் அதில் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் 1793 வந்து என்ன விஷயம் அப்படின்னா, கோட் ஆஃப் ஆல் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது என்னென்னா, இப்போது ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அதில் சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்கும். அதாவது வந்து இப்போது இந்த இதெல்லாம் பண்ணணும்ப்பா அப்படின்னா, ஒருவேளை அது பண்ணலைன்னா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. அதாவது எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு தப்பு அப்படின்னா நிறையா எல்லா விதமான பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம வந்து ஒரு தண்டனையோ இல்லை வந்து ஒரு டிசிஷனோ எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இதுக்காக மொத்தத்தையுமே வந்து எல்லா ரெகுலேஷன்ஸ்க்கும் வந்து ஒரு பர்ஃபெக்டான கோடை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த தான் வந்து இந்த 1793 வந்து ஃபார்ம் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து என்னன்னா, திஸ் ஆக்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பை ரிட்டன் லாஸ். அதான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ எழுதப்பட்ட அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வரும் என்னன்னா, இந்த பாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒன்று இருக்குது. இந்த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இது ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்டான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கான பேஸ் எங்கே வந்துச்சு? இந்த 1793 அப்படிங்கிறலாம் வந்துச்சு. ஏன்னா அந்த பேஸ் தான் வந்து அந்த ரிட்டன் லாஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து கைப்பட எழுதணும், ரெகுலேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்தனால தான் அதை நம்ம இப்படி அடுத்த வருஷம் கொண்டு போயிட்டு நம்ம 1950 எழுதும்போது ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக வந்து நமக்கு வந்து வந்துச்சு. அப்போ அதுதான் வந்து அங்கே நமக்கு கிடைச்ச கான்ஸ்டியூஷனோட டெவலப்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அப்போ அந்த 1793 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி போட்ட மாதிரி 20 வருஷம் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து அடுத்த 20 வருஷம் ரூல் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1813
1830 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேயும் வந்து 20 வருஷம் எப்படி இந்த இது 1793 அப்புறம் வந்துச்சா, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது 1773 ஃபஸ்ட்டு உருவாக்கும் போதில் எதையுமே தெரியாமல் எதையுமே வந்து இது பண்ணாமல் போட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு 1793 நல்ல விதமாக என்னெல்லாம் தேவை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த 20 வருஷத்துக்கு எந்த வித மிகப்பெரிய சேஞ்சஸும் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் அந்த பிரிட்டிஷ் இருக்கும் போதில் கான்ஸ்டியூஷனில் நிகழலை. ஸோ அப்போ 1813 மறுபடியும் அதே மாதிரி 20 வருஷம் கொடுத்துருக்காங்க. யார் ரூல் பண்ணணும் இந்த பாருங்க, பிரிட்டிஷ் க்ரௌன் கீழே தான். ஆனால் டெரிட்டரிஸ்லாம் யார் இது பண்ணுவா, கம்பெனி. பார்த்தீங்களா, என்ன இந்த கம்பெனிஸ் சார்ட்டர், ஓகேவா. அப்போ எந்த சார்ட்டர் கம்பெனியோட ரூல் கீழே தான் இருக்குது, ஆனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழே இருக்குது. இதில் என்ன பண்ணாங்க முக்கியமாக, இட் வாஸ் deprived ஆஃப் இட்ஸ் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வித் இந்தியா. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து முன்னாடி வந்து இந்த இந்தியாங்கிற கண்ட்ரி வந்து இந்தியாங்கிற இந்த இடம் வந்து ஒரே ஒருத்தவங்களோட தான் மோனோபோலியாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து தளர்த்திட்டாங்க. அதாவது நம்ம வந்து இவங்க கூடயும் பண்ணலாம் அவங்க கூடயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைனா கூட வச்சிருந்த மோனோபோலியை மட்டும் அவங்க வந்து தளத்தில் அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க. அப்போ இந்த வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எந்த ஆக்டில் வந்து இந்த மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வந்து இந்தியா கூட இருக்கிறத வந்து திரும்ப பெற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 1813 அப்படிங்கிற ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் 1833 ஆக்ட். ஸோ இதையும் வந்து அதே மாதிரி 20 வருஷம் தான். ஆனால் என்ன, ஃபைனல் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மேலே இருக்கலாம் என்னன்னா அந்த சோசியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இன் பிரிட்டிஷ் சொசைட்டின்னு வந்துருக்கு. அப்போது இப்போ வந்து இந்த இருக்கு பாருங்க, 1833 அப்படிங்கிறது வந்து அப்போது 1829 நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின்னா, இந்த அபாலிஷன் ஆஃப் சதி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து 1829 வந்துச்சு. அப்போ அந்த சதி இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்ட் என்னது 1813 அந்த ஆக்ட் மூலியமாக தான் வந்திருக்கும். லார்ட் வில்லியம் பென்டிக், ராஜா ராம் மோகன் ராய் இவங்களுடைய ஒத்துழைப்புனால இவங்களுடைய முன்னெடுப்புனால வந்து நிறைய விஷயம், இந்த விடோ ரீமேரேஜ், சைல்டு மேரேஜ் அபாலிஷ் பண்ணுறது, சதியை அபாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சோசியோ ரிலீஜியஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். அப்போது அந்த நடந்த விதத்துக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக வந்து நிறைய ஆக்ட் போடணும் இல்லையா. இது பண்ணால் நாங்கள் வந்து இதை எடுப்போம், இது பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்போம், இது பண்ணால் உங்களுக்கு வந்து தீவிரமாக வந்து கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஆக்ட் வந்து 1813 நமக்கு போடப்படல. ஆனால் அதுக்கப்புறம் வந்திருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அப்போது இந்த 1833 ஆக்ட் வந்து அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணும் இல்லையா. அப்படி சொல்லப்பட்டிருக்கும் இந்த இதில், ஓகேவா. ஸோ அந்த இதுதான் வந்து அதனால் வந்து இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது கான்சன்ட்ரேஷன் என்னென்னா வந்து ஒரே இடத்துல மொத்த அதிகாரத்தையும் குவிக்கிறது, ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா 1793, இதுவே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு விஷயம் தான். இந்த இருக்கு இல்லையா 1786 ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க இல்லையா. அதாவது ஒரே பவரை வந்து ஒரே பர்சன்ட்டை குவிக்கிறது, பவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாமல், பவர்ஸை வந்து மற்றவங்களுக்கு வழங்காமல் ஒரே ஆள்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் வந்து கமாண்டர் இன் சீஃபாகவும் இருக்கிறாரு, அவர் தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாடிக்கு வந்து ஹெட்டாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற விஷயத்த வந்து ஃபைனல் ஸ்டெப் இதெல்லாம் நடந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே தான் வந்து அந்த மாதிரி கூச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் வரும்போதில் வந்து அதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ அப்போ இதை மாதிரி நாம வச்சுக்கணும். இதை எப்படி நாம வச்சுக்கலாம், இந்த இதை வந்து ஸோ இந்த 1733 வந்து இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அடுத்து நமக்கு வந்து கிரேட் ரிவால்ட் வருது. அப்போ கிரேட் ரிவால்ட் வருது அப்படின்னா நிறைய சண்டை வரும், ஓகேவா. கிரேட் ரிவால்ட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து வன்முறைகள்லாம் வெடிச்சிட்டு இருக்கும். அப்போ அவங்கள அடக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் போய் ஒரே ஆள்கிட்ட கேட்டுட்டு இருந்தால் முடியாது. அப்போது அந்த இடத்துல வந்து நமக்கு டீசென்ட்ரலைசேஷன் இருந்துச்சு அந்த வருஷத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த 1733 வந்து என்ன பண்ணாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேவா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்ததை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றினது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட் என்னவா மாற்றினாங்க, ஒரு ரீகால் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்ததை இப்போது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ யார் அந்த டைமில் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லார்ட் வில்லியம் பென்டிக். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோம். அப்போ லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார், அதுவும் அவர் தான், ஓகேவா. ஸோ அப்போ வந்து குழப்பற மாதிரி இருக்கலாம் சில பேத்துக்கு. என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருடைய பதவி வந்து இன்னொரு பேர் மாற்றுறாங்க அப்படின்னா அவர் தான் ஒரு பதவியோட ஃபஸ்ட்டு பர்சனாகவும் இருப்பார், அந்த முன்னாடி இருக்கிற பேருடைய லாஸ்ட் பர்சனாக அவர் தானே இருப்பார். அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே, ஓகேவா. சரி, ஓகே. இப்போ அடுத்த பார்க்கலாம். அடுத்து இதில் வந்து முக்கியமாக இன்னொன்று ஆட் பண்ணுறாங்கன்னா, 4th மெம்பர் வந்து ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னா, நார்மலாக இருக்கிற கவுன்சில் மெம்பர் மாதிரி இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸுக்காக ஒரு சட்டம் இயற்றுறதுக்காக ஒருத்தர் வந்து நியமிக்கணும்னா அவருடைய ஒப்புதலும் அவருடைய ஆலோசனையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த வந்து போடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1773 4 பேர் கொண்டு வந்தாங்க. 1781 4 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1833 தான் வந்து நமக்கு 3லேருந்து 4 மறுபடியும் மாறுது, ஓகேவா. ஸோ அப்படி மாறும்போது யார் அந்த 4ஆவதாக உள்ள வந்தாங்கன்னா, லார்டு மெக்கலே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஸோ மெக்கலே பற்றி படிக்கும் போது கவர்னர் ஜெனரல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிப்போம். ஸோ அப்படி கவர்னர் ஜெனரல்ஸ் படிக்கும் போது வந்து நம்ம இதிலே வந்து ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம், ஓகேவா.
கவர்னர் ஜெனரல்ஸோட வீடியோலாம் போட்டிருக்கோம். அதில் வந்து லார்டு மெக்கலே வந்து நிறைய இடத்துல வந்து அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்னால நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போது 4வது மெம்பர் ஒருத்தவங்க வந்து 1833 ஆக்ட் மூலிமா உள்ளே வந்தாங்க. அப்படி உள்ளே வந்தவங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சு. அப்படி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருந்ததில் ஃபஸ்ட்டு வந்தவர் லார்டு மெக்கலே. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இந்த ஆக்டில் வந்து என்னென்னா, இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து யார்கிட்ட பிடிங்கிறாங்கன்னா, இந்த பாம்பே அப்புறம் மெட்ராஸில் இருந்துச்சு இல்லையா, அவங்க எடுத்து பிடிங்கிறாங்க. நம்ம என்ன படித்தோம், 1973 வந்து சுப்ரீம் பவர் வந்து நமக்கு பெங்கால் தான் அப்படின்னு படித்தோம். அதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்டில் வந்து எப்படின்னா அதை உறுதிப்படுத்தினாங்க. ஆமாம், பெங்காலும் பாம்பேவும் மெட்ராஸும் வந்து பெங்காலுக்கு கீழே தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸையும் பிடிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்களா, இதுதான் வந்து ஃபைனல் பேஸ் ஆஃப் இது கான்சன்ட்ரேஷன். நம்ம என்ன நினச்சிக்கோம்னா, இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடக்கூடாது. கான்சன்ட்ரேஷனில் அதிகபட்சமாக நடந்தது வந்து இந்த 1833 ஆக்ட்லாம். ஸோ அப்போது நீ சட்டம் இயற்றிக்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை யாருக்கு வழங்கல, இந்த இருக்கு பாருங்க, அண்ட் டெப்ரைவ்டு த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் அவங்க எடுத்துடுறாங்க. அந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணுறது, பவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில். ஸோ கவர்னர் ஜெனரல் கவுன்சில் என்னது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருக்காங்களே அவங்களுக்கு அந்த 4 மெம்பர் இருப்பாங்களே அவங்களுக்குன்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அது போக இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்காங்க. ஏன்னா அந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து வந்துச்சு. இப்போ வந்து எப்படி வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சின்னு இருக்கையோ அதே மாதிரி அப்போது ஐசிஎஸ் அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த இதுக்கு வந்து என்னன்னா ஓப்பன் காம்படிஷன். இது வந்து ஆக்சுவலாக அட்டம்ப்ட் தான். ஓகே, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சிவில் சர்வீசஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க, இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் காம்படிஷன், அதாவது வந்து யாரால் போட்டி போடலாம் அப்படிங்கிற அந்த ஓப்பன் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வர முடியலை. ஆனால் அதை வந்து அட்டம் பண்ணாங்க, உள்ளே கொண்டு வர கட்டம் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணலை. ஓகேவா? பார்லிமெண்ட்டில் போய் அது வந்து பாஸ் ஆகலை. அதனால என்ன விஷயம் ஆச்சுன்னா, ரொம்ப நாளாக வந்து இப்போ யாராவது இந்தியன் சிவில் சர்வீஸ் வரணும்னா அவங்க வந்து எக்ஸாம் வந்து டெல்லி போய் தான் இங்கிலாந்து போய் தான் வந்து லண்டன் போய் தான் வந்து அவங்க வந்து படித்து அங்கேருந்து எக்ஸாம் எழுதி இங்கே வரணும். இங்கே எக்ஸாமே நடக்காது, அங்கே போயிட்டு இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து நிறைய இடத்துக்கு இருந்துச்சு. ஓகேவா? நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து எல்லா ஆஃபீஸஸ்லேயும் வந்து இந்த ஆஃபீஸர் ரேங்க் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இந்தியன்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வாதம்லாம் வந்து முற்றிலுமாக வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? அட்டம்ப்ட் நடந்துச்சு, ஆனால் வந்து அதுக்கான முயற்சிலாம் வந்து அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து நடக்கலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகேம் த பொலிட்டிக்கல் ரூலர் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த இதில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமர்ஷியல் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வந்து கமர்ஷியல் பண்ணணும்னு வந்தாங்க. 1833 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக வந்து அவங்க வந்து மாறினாங்க. இந்த இடத்துல பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னு என்ன அர்த்தம், ஆட்சி தான் எங்களுடைய வந்து முக்கியமான நோக்கம். நீ வந்து விற்கிறது வாங்குறது எல்லாமே வந்து முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஒரு வாணிபம் நடக்குது அப்படின்னா, ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவங்க அதை கொடுத்து வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வைக்கிறதா விலை, நீ அதுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. ஓகேவா? அதுதான் வந்து பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லி மாறினது. ஓகேவா? ஸோ இந்த இதில் தான் வந்து அது வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லேவரி ஆக்ட் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து எப்போ நினச்சுன்னா 1843, அதாவது 1833 முடிஞ்சதுக்கப்புறம் 1843 வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இந்த ஆக்ட்லாம் வந்து இந்த ஒரு 20 வருஷம் தான் வந்து, ஏன்னா அப்படின்னா தான் இந்த சென்ட்ரலைசேஷன் நடந்தனால மட்டும்தான் வந்து நமக்கு எல்லாரும் வந்து ரொம்ப கோவப்பட்டு வெகுண்டெழுவாங்க. ஏன்னா ஒரே ஆள்கிட்ட வந்து எல்லா பவரும் போகுது. அதுக்கப்புறம் இந்த இதில் நடந்திருக்கும் இல்லையா, இது டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம், அதாவது வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்கிறது. வாரிசு உனக்கு இல்லைன்னா உன் இடத்த வந்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கே அது ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, அவுத் அப்படிங்கிற இடத்துல வந்து என்னன்னா வாரிசு வந்து இல்லைனாலுமே நீங்கள் வந்து கவர்னன்ஸை வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒழுங்காக ஆட்சி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அப்போ தான் வந்து மொத்த இந்தியாவும் வெகுண்டிலிருந்து அந்த 1857 ரிவார்ட்ஸ்லாம் நடக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து நம்ம வந்து 1853 ஆக்ட் வந்து என்னென்னு படி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, செப்பரேஷன் என்ன அர்த்தம், பவர்ஸை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ பவர்ஸ் ஒன்றா குவிச்சது இருந்தது 1833, பவர்ஸை பிரித்து கொடுத்தது 1853. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, அடிஷ்னல் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. எத்தனை மெம்பர்ஸு, அந்த லெஜிஸ்லேஷன் போடுறது, அதாவது சட்டம் இயற்றதுக்கு வந்து அடிஷ்னல் வந்து மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் வந்து ஒரே ஆள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட முடியாது, எல்லாருடைய சஜஷன்ஸும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக வந்து போடுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த லா மெம்பரை வந்து ஃபுல் டைம் மெம்பராக வந்து மாற்றிடுறாங்க. இதில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து மாற்றிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து 1 ரெப்ரசன்டேட்டிவ் ஈச் ஃப்ரம் ப்ராவின்சஸ். முன்னாடி வந்து இந்த பிராந்தியங்கள் தான் இருந்துச்சு, நிறையா வந்து கிங் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராவின்சஸில் இருக்கு இல்லையா, இந்த ஹைதராபாத், நிஜாம், அதுக்கப்புறம் ஆற்காடு, இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய ஏகப்பட்டது இருக்குது. பஞ்சாப் ரீஜனு, அதுக்கப்புறம் ஒடிசா ரீஜன், இந்த மாதிரி ஏகப்பட்டதுல வந்து நிறைய பேர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு ஆள் வரலாம்ப்பா, நீங்கள் வந்து உங்களுடைய இதை சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, இதெல்லாம் எது கொடுத்தாங்கன்னா, அவங்கள இங்கே இருக்கிற அந்த மொத்த நிலப்பரப்பையும் வந்து அவ்வளோ சின்ன அமௌண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் இதையும் வச்சுக்கிட்டு அவங்களால ஆட்சி பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் 90 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் என்னென்னா
உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் முன்னாடி வந்து அடிமையாக வச்சுட்டு இருந்தோம், நாங்கள் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ உனக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். ஏன்னா அப்புறம் தானே வந்து அங்கே இருக்கிற ஜமீன்தார்களும் கிங்ஸும் வந்து அமைதியாக இருப்பாங்க, ஆட்டம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்பில் ஓகேவா. ஸோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா வாஸ் டு பி த எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் த கவுன்சில். ஸோ எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னா வந்து என்னன்னா ஃபுல் டைம் மெம்பர் கிடையாது, பட் அவருக்கும் அவரோட சஜஷன்ஸ் கேட்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா அவர் தான் எல்லாத்துக்கும் தலைமை, எல்லாத்துக்கும் பண்ணுறதுலாம் அவர் தான். ஆனால் நாமினல் ஹெட் அப்படிங்கிறதுக்குன்னா அவருடைய சைன் லாஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் அவர் வந்து வேணாம்னு சொல்ல முடியாது, இதுக்கு எது சஜஷன் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் சைன், ஓகே இவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ். ஆனால் அவரும் சொல்லலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன அந்த அஃபிஷியலாக இருக்கிறத விட எக்ஸ் அஃபிஷியோ வெளியில் இருப்பார், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு மாற்றினது வந்து இந்த 1853 ஆக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 12 மெம்பர் இந்த கவுன்சில், அந்த கவுன்சில் இன் இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, 12 மெம்பராக கூட்டிட்டாங்க. நம்ம வந்து 4லேருந்து 4 பார்த்தோம், 4லேருந்து 3 பார்த்தோம், 3லேருந்து மறுபடியும் 4 பார்த்தோம், 4லேருந்து 6 பார்த்தோம், இப்போ 12 பார்க்குறோம் ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், அதை கூட்டிகிட்டே போகிறாங்கன்னு என்ன அர்த்தம், பவரை பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதில் யாரெல்லாம் இருப்பாங்க இந்த மெம்பரில், கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க, கமாண்டர் இன் சீஃப் இருப்பாங்க, அது போக அந்த கவுன்சில் இருக்க 4 பேர் இருப்பாங்க, அது போக எக்ஸ்ட்ரா வந்து 6 லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், அதாவது சட்டம் இயற்றுறதுக்கு ஒரு 6 பேர் அடிஷனலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து குறைச்சிட்டாங்க. இது நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வாஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 24 to 18. 6 ஆஃப் தம் நாமினேட் பை த க்ரௌன். ஓகே, விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒருத்தவங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒருத்தவங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கவுன்சில் இருக்கிறத வந்து கூட்டுறாங்க, அப்போது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறவங்க குறைக்கிறாங்க. அப்போ விஷயம் என்ன, நம்ம முன்னாடி சொன்னது வந்து இங்கே லாஜிக்காக கரெக்டாகதா, என்ன சொன்னோம், பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னு சொன்னோம். பியூராக வந்து அவங்க வந்து இந்த கமர்ஷியல், ட்ரேடு, வாணிபம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ரூல் பண்ணணும்ப்பா அப்படிங்கிறதுல வந்து முழு மூச்சாக இறங்கிட்டாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்டில் என்ன சொன்னோம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறோன்னு சொன்னோம். அப்போ அந்த ஆட்களை அதிகப்படுத்து, இந்த கமர்ஷியல் ட்ரேடுக்கு தான் யார் சொன்னோம், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொன்னோம், அவங்கள கம்மி பண்ணு, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து லாஜிக்கல். நம்ம வந்து எந்தெந்த இடத்துல யாரோடைய நம்ம வந்து சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு டேபிள் காலம் போட்டு இது இந்த ஆக்டில் இவ்வளோ கூட்டினாங்க இவ்வளோ குறைச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் போகும்போது 6, 7, 10, 12 அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் லாஜிக்கலாக ஓகே இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இது வந்துச்சு, இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க பண்ணாங்க, அப்போ அப்படின்னா இவ்வளோ தான் குறைச்சிருப்பானுங்க, இவ்வளோ தான் கூட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக நீங்கள் படிச்சிங்கன்னா எப்பயுமே மறக்காது. கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறது ஓகேவா. ஹிஸ்ட்ரினா சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, படிக்கலாம் ஓகேவா. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த இதெல்லாம் ஓகே சரி ஓகே. அப்போ இந்த இது வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஓகே இந்த இது வரையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து கம்மி பண்ண வரையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெரும் கிளர்ச்சி வந்து நடக்குது ஓகேவா. 1857 வந்து கிரேட் இந்தியன் ரிவால்ட்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், யார் வந்து இந்த கிரேட் ரிவால்ட்டை வந்து என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் சண்டை போட்டா, யாரெல்லாம் வந்து சண்டையை அடக்கினா, எந்த இடத்துல யார் சண்டை போட்டா, யார் கிங்காக இருந்தா, எந்த வருஷத்தில் யார் அடக்கினா அப்படிங்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம இப்போ பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து சரி ஓகே, அப்போது நமக்கு வந்து இப்போ வந்து பெரும் இது வந்து நடந்துருச்சு. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி, நமக்கு மேலே இருக்கிறது யார், கம்பெனி, அதுக்கு மேலே பார்லிமெண்ட் அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து ஒரு ஒரு அடியாள் மாதிரி தான், பிரிட்டிஷோட அடியாள் மாதிரி தான் இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் வந்து உன்ட்ட அதிகாரத்தை வந்து நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க இருந்தாங்க. இந்த 1857 ரிவால்ட்டை வந்து ஒரு ரீசனாக அவங்க எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே போயிடுச்சு ஓகேவா. ஸோ நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், கிங் ரூலு, ஏசி ரூல், ஏசினா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல், அதுக்கப்புறம் க்ரௌன் ரூல். ஸோ 1857 க்ரௌன் ரூல். ஸோ இப்போ வந்து நமக்கு க்ரௌன் ரூல் வந்து வந்துருச்சு ஓகேவா. ஸோ அப்போ க்ரௌன் ரூல் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு த கவர்மெண்ட் டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் ரெவன்யூஸ் இருக்கிற எல்லாத்தையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற அந்த இதை அழிச்சிட்டு பிரிட்டிஷ் க்ரௌன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும், அவ்வளோதான். இருக்கிற எல்லாத்தையும் நீ வந்து கொடுத்துட்டு போயிடணும், எதுவுமே வந்து உங்கள் கம்பெனி கிடையாது ஓகேவா. கம்பெனி அந்த இஏசின்னு போட்டிருக்க எதுவுமே கிடையாது, எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ்க்கு தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் their place was taken by the secretary of state அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டையுமே அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இது இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் கோர்ட் ஆஃப் டைரக்ஷன் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கிடையாதுப்பா. இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ அந்த ரெண்டுக்குமே புதுசாக வந்து என்ன வர்றாங்க அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு புது போஸ்ட் ஒன்று போடுறாங்க ஓகேவா. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து போடுவாங்க ஓகேவா. அடுத்து எந்த ஆக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1857. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1857 அந்த கிளர்ச்சி இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த கிளர்ச்சியில் வந்து என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கலாம் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. யார் வந்து ரூல் பண்ணா, யார் வந்து சண்டை போட்டா, யார் சண்டையை ஆரம்பிச்சா, எந்த பிரிட்டிஷர்ஸ் என்னவங்க வந்து அந்த அடக்குனாங்க, அந்த வருஷம் என்ன, யாருக்கும் சண்டை நடந்துச்சு, இந்த எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பாலிட்டிக்கு வருவோம். ஸோ பாலிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் கவர்மெண்ட் டெரிட்டரிஸ், ரெவன்யூ, இது எல்லாமே என்னெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேர் போட்டுருச்சோ இப்போ எல்லாமே பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே வந்துச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் நத்திங் பட் அன் ஏஜென்ட், அவ்வளோதான் ஓகேவா. ஒரு ஏஜென்ட். நம்மளுடைய உலக நாடுகள்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து இப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கானப்பா அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷை பார்த்து கேள்வி கேட்டால், இது நாங்கள் இல்லைப்பா, கம்பெனி தான் ரூல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு தான் அந்த ஒன்றே தவிர மற்றபடி எல்லாமே பண்ணுறது பிரிட்டிஷ்காரங்க தான். இப்போ 1857 வந்து
அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. ஓகேவா, ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆக்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் கம்பெனி வாஸ் ரீப்ளேஸ் பை த ரூல் ஆஃப் க்ரௌன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனிங்கிறது வந்து இப்போ க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் பிளேஸ் வாஸ் டேக்கன் பை த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, நமக்கு வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த ரெண்டையுமே தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக 2 போஸ்ட் கொண்டு வராங்க. ஒன்று வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இன்னொன்று வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எங்கே இருப்பாங்கன்னா, அவங்க ஃபுல்லாமே வந்து லண்டனில் தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து என்னன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்குலாம் வந்து யார் ரெஸ்பான்சிபிள் இருப்பாங்கன்னா, இங்கே இருக்கிற வைஸ்ராய். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்தியா இருக்குது அப்படின்னா அதில் ஹெட் யார், வைஸ்ராய். அந்த வைஸ்ராய் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார், செக்ரட்டரியா. அந்த செக்ரட்டரி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. இவ்வளோ தான். ஸோ இதான் ஹைரார்கி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு அப்புறம் 1858 அப்புறம் முக்கியமாக 2 பேர் நம்ம படிப்போம். மின்டோ மார்லி அப்படின்னு சொல்லி 2 பேர் படிப்போம். அதுக்கப்புறம் மாண்டாக் ஸ்லம்ஸ்போர்ட் அப்படின்னு 2 பேர் படிப்போம். இதில் யார் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், யார் வைஸ்ராய், யார் என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஆக்டில் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து என்னன்னா பின்னாடி வரதை முன்னாடி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மைண்ட் செட் பண்ணுறது தான். ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து